டெல்லி செங்கோட்டை அருகே 10 பேர் பலியாக காரணமான கார் வெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். டெல்லி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் நிகழ்த்தப்பட்டது தற்கொலைப்படை தாக்குதல் என்றும் டெல்லி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். நேற்று மாலை டெல்லி செங்கோட்டை வாயில் அருகே நடந்திருக்கக்கூடிய இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது தற்கொலைப்படை தாக்குதல் என்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதியாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இனி இது கார் விபத்து சம்பவம் என்றதை தாண்டி இது தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவமாகத்தான் அறியப்படும் என முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே 10 பேருடைய உயிர்களை காவு வாங்கியிருக்கக்கூடிய பலியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாசகர செயலுக்கு காரணம் என்பது என்ன என்று தற்பொழுது விரிவான ஒரு விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் இது ஒரு நாசகர செயலுக்கான ஒரு அடித்தளமிட்டவர்கள் கைது செய்யப்பட்ட அடிப்படையில அதன் ஒரு கூட்டாளி உமர் என சொல்லக்கூடிய மருத்துவர் உமர் ஹரியானாவிலிருந்து டெல்லிக்குள்ளாக வந்து இந்த நாசகர செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலமாக இதற்கான காரணம் என்பது முழுக்க இது ஒரு பயங்கரவாத சதி செயல் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் பரிதாபாத்தில் இருந்து செயல்பட்டு வந்த தனது கூட்டாளிகள் போலீசாரிடம் சிக்கியதால் டாக்டர் உமர் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நாசகர செயலை அரங்கேற்றிருப்பதாகவும் முதற்கட்ட காவல்துறை விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. போலீசார் விரைவில் தன்னையும் நெருங்கி விடுவார்கள் என்பதால் அவசரமாக தற்கொலைப்படை தாக்குதலை டாக்டர் உமர் அரங்கேற்றியதாகவும் இந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கி காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் தீவிரவாத சதி செயல்களுக்கு திட்டமிட்ட டாக்டர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள். இதன் மூலமாக ஒரு பெண் மருத்துவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அந்த விசாரணையில நாடு முழுவதும் இவர்கள் பல்வேறு இடங்கள்ல நாசகர பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கான திட்டமிடல் செய்ததும் ஹரியானாவை மையமாக வைத்து அவர்கள் இந்த சதி செயலில் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவரிடம் இருந்து 2900 கிலோகிராமுக்கு அதிகமான வெடிப்பொருட்கள் கண்டறியப்பட்டன. 20 டைமர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. AK-47 ரக துப்பாக்கிகள் கண்டறியப்பட்டன. இதுபோல் அவரிடம் இருந்து பயங்கரவாத செயல்களுக்காக துணையாக அவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் அமோனியம் நைட்ரேட் என சொல்லக்கூடிய ரசாயன பொருட்களை பயன்படுத்தி இந்த வெடி நாசகர செயலை செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. தீவிரவாத சதி செயலுக்கு கூட்டாளிகளாக செயல்பட்டு வந்த டாக்டர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வந்த நிலையில டாக்டர் உமர் மற்றும் தலைமறைவாகி இருந்தால் அவரை தேடி வந்த சூழல்ல தான் ஹரியானாவிலிருந்து I-20 கார் மூலமாக அவர் சாலை மார்க்கமாகவே டெல்லிக்குள்ளாக நுழைந்திருப்பதும் அதன் பிறகாக பார்க்கிங்கில் அவர் ஒளிந்து கொண்டிருந்ததும் பார்க்கிங்கில் இருந்து 6:30 மணி அளவுல அதிக அளவுல மக்கள் நடமாட்டம் கூட்டங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அவர் அந்த பகுதிக்குள்ளாக சென்று அவருடைய வாகனத்தை வெடிக்க செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நாசகர செயலுக்கான காரணம் என்ன, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, எந்த அமைப்புகள் இதற்கு பொறுப்பேற்கின்றன உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையான நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிதாயின் என சொல்லக்கூடிய அளவுல தன்னை ஒருவர் நாசகர செயலுக்கு தன்னையே இரையாக்கி கொள்ளக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு செயலை பிடாயின் என சொல்லக்கூடிய ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக சொல்லப்படுகிறது. இது ஒரு கொரில்லா படை தாக்குதலாக இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு வகையான யுக்தியாக இவர்கள் இந்தியாவுக்குள்ளாகவும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது போன்ற ஒரு சூசைட் பாம்பர்ஸ், அதாவது தற்கொலைப்படை தாக்குதலாக நிகழ்த்துவதற்கு அவர் ஒரு முகாமாக அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல மற்ற யாரேனும் இதில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் இருக்கிறார்களா, இதுவரையும் கைது செய்யப்பட்டவர் அல்லாமல் வேறு யாரேனும் இதுபோல் வெளியில் இருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து இவர்களிடம் முழுமையான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல பல்வேறு கோணங்கள்ல குறிப்பாக இதனுடைய நோக்கம் என்ன, இவர்கள் டெல்லி மட்டும்தான் அவருடைய இலக்கா அல்லது ஹரியானாவை முகாமாக வைத்து வட மாநிலங்கள் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் அவருடைய நாசகர செயலுக்கு திட்டமிட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.